அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அறிவிக்கப்பட்டது திகதி விசாரணையை புறக்கணிக்கும் ரணில். பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் சிஐடியிலிருந்து வெளியேறிய மைத்ரிபால சிறிசேன. மேர்வின் சில்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ராணுவ பேருந்துடன் லோரி மோதி விபத்து, 21 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில். நீதிமன்ற உத்தரவை மீறிய தேசப்பந்து தென்னக்கோன் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஏப்ரல் மாதம் 15 நாட்களில் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். கத்தி முனையில் காரை கொள்ளையிட்ட சந்தேக நபர்கள், முன்னாள் ராணுவ வீரருக்கு நேர்ந்த விபரீதம். கோர விபத்தில் இளம் தம்பதி பலி, உயிர் தப்பிய மகன். தொடர்பான விரிவான செய்திகள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாவதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 25ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஊபா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கடந்த 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த திகதியில் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மீண்டும் ஒரு திகதியை அறிவித்து 25ஆம் தேதி முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுத்துள்ளது. எனினும் தனது சட்டத்தரணி இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்ததும் ஒரு திகதியை வழங்குவதாகவும் இன்று ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். ஜனாதிபதி நிதியிலிருந்து அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலருக்கு நிதி வழங்கியது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மே 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் குறித்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 3 பேரை மே 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிரிபத் கொடை பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி மேர்வின் சில்வாவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்திருந்தது. அத்துடன் தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர மற்றும் மில்ரோய் பெரேரா ஆகியோரை கைது செய்யுமாறும் மகர நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராணுவத்தினர் பயணித்த பேருந்து ஒன்றுடன் லொரியொன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பின் அருகே கம்பஹா மாவட்டத்தின் கெரிந்திவளை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. நெட்டம்பூவை கிரிந்திவெல வீதியின் மணமால வளைவில் ராணுவத்தினரை ஏற்றிக்கொண்டு பயணித்த பேருந்து ஒன்றுடன் லொரியொன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் காரணமாக பேருந்து சாரதி, அதில் பயணித்த ராணுவத்தினர் 21 பேர் ஆகியோர் காயமடைந்து பத்திபேட்டிவேல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பேருந்து சாரதியும் இன்னொருவரும் மட்டும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏனையோர் சிகிச்சை முடிந்து வெளியேறியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவை மீறினார் என தெரிவித்து மாதர நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் கோரிக்கையை தொடர்ந்து தென்னக்கோனை ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை முன்வைக்க மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்
திலீப் ஃபீரிஸ் தயாரித்த ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு விடுக்கப்பட்டது. தென்னக்கோனுக்கு படை வழங்கப்பட்ட ஏப்ரல் 10 இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதன்படி நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனம் கொண்டுவர காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்ற அவரது சட்டக்குழுவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்த போதிலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி அவர் உயர் ரக வாகனத்தில் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பின்னர் சிஐடி மாத்திரை நிறுவன நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இதுவே புதிய அழைப்பாணை அனுப்ப வழிவகுத்தது. முன்னரும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது. நடப்பு ஏப்ரல் மாதத்தில் இலங்கை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக வலுவான தொடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி ஏப்ரல் 2025 முதல் 15 நாட்களில் 93,915 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதன்படி இந்தியா 18,220 முதலிடத்திலும், இங்கிலாந்து 11,425 இரண்டாம் இடத்திலும், ரஷ்ய கூட்டமைப்பு 8,705 மூன்றாம் இடத்திலும் உள்ளன. இலங்கை இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 8,16,191 சுற்றுலா பயணிகளின் வருகையை பதிவு செய்துள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு 38 வீத அதிகரிப்பாகும். ஜெர்மனியிலிருந்து 7,746, ஆஸ்திரேலியாவிலிருந்து 6,604, பிரான்சிலிருந்து 4,658, சீனாவிலிருந்து 3,492, பங்களாதேஷிலிருந்து 3,251, அமெரிக்காவிலிருந்து 2,150, சுவிட்சர்லாந்திலிருந்து 1,823 மற்றும் பிற நாடுகளில் இருந்து 25,841 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. களுத்துறை வாதுவை பிரதேசத்தில் சாரதி ஒருவரை கத்திமுனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படும் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடந்துறை பின்வத்தை பிரதேசத்தில் வசிக்கும் 19 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்கள் இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, 3 இளைஞர்கள் காரொன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சாரதியை கத்திமுனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் முகம் கொடுத்த கார் சாரதி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் ஆவார். பின்னர் கார் சாரதி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசாரால் பாணந்துறை பின்வத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைக்க சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தம்புளை குருநாகல் வீதியின் பெலிகம பகுதியில் இன்று காலை விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேகியத்தக்காட்டிய பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 28 வயதுடைய கணவன் மனைவி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. குடும்பமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற வேளையில் குறுக்காக வந்த நாயில் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மூவரும் கலைவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி தம்பதி உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த மகன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.